இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் 31 அதிகாரம் 9 முதல் 13 வரை. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லோருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். இன்றைய நற்செய்தி. வந்து பணியுங்கள். பல இன மக்கள் ஒன்றாய் இணைந்து தேவனை ஆராதித்து பாடல்களை மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டு இருந்தனர். ஆனால் அந்த களைத்து போயிருந்த தாயினால் ஆராதிக்க முடியவில்லை. அழுது கொண்டிருந்த தன் குழந்தையை ஒருபுறம் தாளாட்ட, மறுபுறம் தன் 5 வயதான பிள்ளைக்கு பாடல் புத்தகத்தை பிடித்து கொண்டு இன்னொரு புறம் நடைப்பழகும் தன்னுடைய மற்றொரு பிள்ளை ஓடிவிடாமல் பார்த்து கொண்டு இருந்தாள். இதை அவளுக்கு பின் அமர்ந்து கவனித்த ஒரு முதியவர் நடைப்பழகும் பிள்ளையை ஆலய வளாகத்தில் நடக்க வைக்க அழைத்து சென்றார். மற்றொரு வாலிப பெண் மூத்த பிள்ளைக்கு பாடல் புத்தகத்தை தான் பிடித்துக் கொள்வதாக செய்கையில் சொன்னாள். 2 நிமிடங்களில் அந்த தாயின் களைப்பு மாறி தன் கண்களை மூடி நிம்மதி பெருமூச்சோடு தேவனை ஆராதித்தாள். ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர், மூத்த விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் என அனைவரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன் மோசே அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அனைவரும் கூடி வருமாறு அறிவுறுத்துகிறார். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு என கூறுகிறார். நம் வாழ்வில் என் நிலையில் இருந்தாலும் அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க அவர்களை நாம் ஒன்று கூட்டுவது தேவனை கனப்படுத்தும் செயல். அத்திருச்சபையில் அன்று காலையிலே அந்த தாயும் அந்த முதியவரும் அந்த வாலிப பெண்ணும் தேவ அன்பை பகிர்ந்து அனுபவித்தனர். ஒருவேளை நீங்களும் அடுத்த முறை சபைக்கு செல்லும் பொழுது உதவுவதின் மூல தேவ அன்பை வெளிப்படுத்தவோ அல்லது கருணையின் செயலை அவருடைய கிருபையாக ஏற்றுக்கொள்ளவோ செய்யலாம்.